வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டூ வைல்லாம் பார்க்க போகிறோம். டூ வைலோட ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூ வைல்லாம் என்னென்னா ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்னென்னா எக்ஸிக்யூட்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இதுவே நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப் பார்த்துருந்தோம்ல, வைல் லூப்போ ஃபார் லூப்போ, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரும். ஆனால் டூ வைல் லூப் அந்த மாதிரி இல்லை. ஓகேவா, லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணணும். இது தெளிவாக நம்ம ப்ரோக்ராமிங் போடும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு டெஃபினிஷன் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அது என்ன பண்ணும், அது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். இல்லை, நம்ம கொடுத்துருக்க எக்ஸிக்யூட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா கண்டிஷனுக்கு வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சின்னா அது அவ்வளோதான், வெளியே வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால அது வெளியே வந்துடும். ஆனால் நம்மளோட இந்த டூ வைல் லூப் ஒரு டைம் ஆச்சு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, சின்டாக்ஸ் பாருங்கள், டூன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்குள்ளே ஒரு எக்ஸிக்யூஷன் கோடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வைல் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம கொடுக்குற அந்த எக்ஸிக்யூட் ஒரு டைம் ஆச்சு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் தான் அந்த கண்டிஷனுக்கு பார்க்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், வெளியே வந்துடும். அதுவே ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பியும் லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சின்டாக்ஸ் இதுதான் மீன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். விஸ்வல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் என்ன இருக்கலாம்னா டூ வைல் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இப்போ கிளாஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி அண்ட் வேரியபிளுக்கு நேம் வாட்டர்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஈக்குவல் டு அதில் 1ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வாட்டருன்றது வேரியபிளோட நேம் அண்ட் 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம டூ கீவேர்டு, அதாவது ப்ரீ டிஃபைனான கீவேர்டை டூ போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்காக சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல நான் ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நான் எதுக்காக வேரியபிளில் வாட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்னா, எக்ஸாம்பிள் வாட்டரை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனால நம்ம 1 டைம் வாட்டர் குடிக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம கிட்ட என்ன ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். நம்ம எத்தனை டைம் குடிக்க போகிறோம், நம்ம இங்கே கண்டிஷன் கொடுக்கறதுனால நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எத்தனை டைம் வாட்டர் குடிக்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே தெரிகிறதுக்காக ப்ளஸ் வாட்டர், அதாவது ப்ளஸ் எதுக்கு நம்ம கொடுப்போம், கால் பண்ணுறதுக்காக அந்த வேரியபிளை கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இதே லைனில் எனக்கு வரணும் அப்படின்னா நான் ப்ளஸ் கொடுத்து வாட்டர், அந்த வாட்டரில் என்ன வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கோ நம்மளுக்கு அங்கே வந்துடும். அண்ட் இன்னொன்று நான் டபுள் கோட்ஸில் கொடுக்க போகிறதுனால திருப்பியும் ஒரு ப்ளஸ் கொடுத்து நான் டைம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வாட்டரை இன்க்ரீமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு தாகம் எடுக்குது, நம்ம 1 டைம் குடிக்கும் போது நம்ம தாகம் அடங்கலை. ஸோ இன்னொரு டைம் குடிப்பேன்ல, அதுக்காக நம்ம எத்தனை டைம் குடித்தோம் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறதுனால நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா வாட்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். 1 டைம் குடிச்சோன்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு நான் ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் 1 டைம் அந்த மாதிரி வரணும். இதே மாதிரி 2 டைம் குடிச்சோன்னா ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் 2 டைம் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்காக நான் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக வாட்டர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். நம்ம டூக்குள்ளே கொடுக்குற வேண்டியதை கொடுத்துட்டோம். அண்ட் வைல் நம்ம எங்கே கொடுக்கணும்னா அந்த டூ கண்டிஷனை விட்டு வெளியே நம்ம கொடுக்கணும். வைல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு கீவேர்டு அது கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3. எப்போ நான் 3 டைம் குடிக்கிறனோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம இங்கே செமிகாலன் வைக்க போகிறோம். இதுக்காக நம்ம இங்கே மட்டும் செமிகாலன் வைக்கிறோம், கண்டிஷனில் நம்ம எங்கேயுமே செமிகாலன் வைக்க மாட்டோம். ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எதுக்காகனா நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணும்போது தான் நம்ம செமிகாலன் வைப்போம். வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம்னா அதுக்கு செமிகாலன் வைப்போம். நம்ம ஏன் இங்கே வைக்கிறோம்னா டிக்ளரேஷன் மாதிரி தான். இப்போ இது ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். எதுவுமே பிரிண்ட், அதாவது வைலுக்கு கீழே இருக்க எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த டூக்கு போயிட்டு திருப்பியும் அதுவே லூப் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம செமிகாலன் வைக்கிறோம். இதோட இது எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறதுக்காக நம்ம செமிகாலன் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம், இன்னும் கிளியராக புரியும். ரன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் +black டிக்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரன் அந்த ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஒரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்புறம் நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். என்ன கோடு, ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சோன்னா இன்னொரு செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கோட் நம்மளுக்கு வரும். அது அப்புறம் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஜாவா ஃபைல் நேம் வச்சு என்டர் அடிச்சோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் 1 டைம் 2 டைம் 3 டைம்னு சொல்லிட்டு. எதுக்காக 3 டைமுக்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு, ஏன்னா நம்ம கண்டிஷனை பார்த்தீங்களா
3 வந்தோடனே நீ வெளியே வந்துரு ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 3 பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்களா 1 2 3 டைம்ஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னொரு வாட்டி நீங்கள் வீடியோவை ரீவன் பண்ணி திருப்பியும் ப்ரோக்ராமிங் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு சேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவல் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் பார்த்துன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதே மாதிரி கம்பைல் பண்ணி அண்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்பைல் பண்ணுறதுக்கு கூட பார்த்துக்கோங்க, ரன் பண்ணுறதுக்கான பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்களேன், ஐ எம் ட்ரிங்கிங் வாட்டர் 1 டைம்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்காக 1 டைம் இப்போ 1 வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். திரும்ப கண்டிஷன் வந்து செக் பண்ணியிருக்கோம். என்ன செக் பண்ணியிருக்கோம்? வாட்டர் வந்து 1 இருக்கும், ஈக்குவல் 3 இருக்குது. 1 = 3 இல்லை ஃபால்ஸ்னால தான் அது 1 டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழில் நம்ம கிளியராக வந்து சொல்ல போகிறோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் கூட ஜாயின் ஆகி நம்ம கூட டெய்லி குவிஸ் அண்ட் நிறைய கொஸ்டின்ஸை வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கை. ஸோ இதே மாதிரி நம்ம கூட லிங்க்லேயே இருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க. பை பை, டாடா, ஹாப்பி கோடிங்.